முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது: அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூயவரான யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. திருத்தூதர் புனித மத்தியாவின் திருநாள். நற்செய்தியில் எங்களுக்கு பின்வருமாறு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க கொடிகளும் கிளைகளும்
செடியோடு நிலைத்திருந்தால் கனி கிடைக்கும். நம் வாழ்வு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமோ? அப்படியென்றால் இயேசுவில் அன்பில் நிலைத்திருப்போம். அவர் அன்பில் நிலைத்திருப்பது என்பது அவருக்கு கீழ்ப்படிவதும் அவருடைய வாக்கை சிந்திப்பதும் தியானிப்பதும். இந்த வாக்கு வழியாகத்தான் நாம் நேற்றும் கூறியவாறு எங்களுடைய வாழ்வும் மாற்றம் அடைகின்றது. என்றால் நான் அந்த வாக்கை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அது உருமாற்றம் அடைகின்றது. திருப்பலியில் வாக்கு மாமிசமாகிறது போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வாக்கை நான் வாசிக்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுது அது மனு உரு எடுக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் மனு உரு. அவர் அன்பில் நிலைத்திருப்பது என்பது நாம் முன்பு கூறியவாறு கீழ்ப்படிதலும், கீழ்ப்படிந்தால் நாம் அவர் நண்பர்களாய் வாழ்வோம். இறை தந்தையின் சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுபவர் இயேசுவின் தாயும் சகோதரரும் சகோதரியுமாய் இருப்பார். அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கினால் எந்த துயராலும் அச்சத்தாலும் அயர்ந்து விட மாட்டோம். இறை தந்தையின் அன்பை அனுபவித்தார் இயேசு. அதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நீங்களும் கணவன் மனைவி தகப்பன் தாய் நீங்கள் உங்களுடைய அந்த அன்பை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்றீர்கள், அனுபவிக்கின்றீர்கள், விசேஷமாக பிள்ளைகளோடு. அப்போ இந்த அன்பு அன்று தொடக்கப்பட்ட அன்பு தொடர்ந்தும் உங்களில் இந்த அன்பை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி.